இங்கேருந்து லடாக்குக்கு எந்த மாதிரி பிளானில் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டவுட்டில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் சென்னை டு லடாக் வந்து 3 பிளான் இருக்குது ஜி. ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா பை ரோடு, செகண்டு வந்து சென்னை டு டெல்லி வந்து ஃப்ளைட்டு, டெல்லி டு மணாலி பைக்கு அந்த மாதிரி நீங்கள் போகலாம். தேர்டு வந்து சென்னை டு லே ஃபுல் ஃப்ளைட்டு தான். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சென்னையிலேருந்து லே லடாக் வரைக்கும் பைக்கில் எப்படி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் பர் டே எக்ஸ்பென்சிவ், ரூமு, ஃபுட்டு எல்லாத்தையும் பற்றி நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து லே லடாக் வந்து பைக்கில் கிளம்புறீங்கன்னு வைங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு பிளானு. சென்னையிலேருந்து லே லடாக் வந்து பைக்கில் கிளம்புறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைக் ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஜென்ரல் சர்வீஸு, அதுக்கப்புறம் கிளச் பிளேட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்ரி, முக்கியமாக பேட்ரி செக் பண்ணிக்கோங்க. கிளச் பிளேட்டும் பேட்டரியும் ரொம்ப முக்கியம் பைக்குக்கு. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது மொத்தத்தையும் இங்கேயே மாடிஃபை பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days வந்து இங்கேயே ரைடு எதாவது பண்ணி பாருங்கள். பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பைக் ஃபுல் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் லைட்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் 25 days நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் பைக் ஃபெல் டவுன் ஆகிறது, ஏன்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது பாடி ரொம்ப டயர்டாகிடும். பைக்கு கீழே அதாவது பைக்கு சாஞ்ச பைக் கூட தூக்குற அளவுக்கு அந்த இடத்துல ஸ்டாமினா இருக்காது. அதனால் நீங்கள் ஃபிசிக்கலாக லைட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க உடம்ப. ஃபஸ்ட்டு இது முடித்ததுக்கப்புறம் பைக்கில் ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு சென்னை டு, அதாவது நீங்கள் லடாக் கிளம்புறீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து 1 வந்து சென்னை டு ஹைதராபாத் 627 கிலோமீட்டர்ஸ் வரும் ஜி. சென்னை டு ஹைதராபாத் உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தா 1500 to 2000 நீங்கள் ஓட்டுற ஆவரேஜ் ஸ்பீடை பொறுத்து. நான் என்னோடது வந்து 80 ஸ்பீடில் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து 1800 1600 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. நீங்கள் 100+ அந்த மாதிரி ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000+ பெட்ரோல் வரும். ரூம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். புக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 ஆப்பை வந்து வெரிஃபை பண்ணிட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஆப்லேயும், அதாவது ஒரே ரூம் வந்து வேறு ஆப்பில் வேறு ப்ரைஸ் சேஞ்சஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணதுக்கப்புறம் புக் பண்ணுறது எப்படின்னா ஒரு 2 hours, அதாவது நீங்கள் ரூம் லாகின் பண்ண போகிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 to 4 hours முன்னாடி அந்த ரூம் புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஏன்னா ஓயோவோட அல்காரிதம் அப்படி தான், நீங்கள் டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் அது வந்து ரூம் கால்குலேட் பண்ணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட் டே என்னோடய ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 to 700 அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. சென்னை டு ஹைதராபாத்தில் முக்கியமாக சிட்டி ஸ்பேஸில் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து ரூம் எடுத்திங்கன்னா நீங்கள் நைட் டைம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹையஸ்ட் டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைதராபாத் அவுட்டர்லாகவே பார்த்து நீங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. டே 2 வந்து ஹைதராபாத் டு நாக்பூர் ஆல்மோஸ்ட் 500 kilometers வரும். இவ்வளோ அலவன்ஸ் அதே தான் ஜி. 1500 to 1600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ரூம் 800 to 1000. ரூம் வந்து 800 to 1000 பாருங்கள். அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். உங்கள் பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமாகிடும். நாக்பூர் ஜான்சி வந்து 590 kilometers, அதுவும் அதே தான் வரும். அதே ரூம் எக்ஸ்பீரியன்ஸ். ஜான்சி டு ஆக்ரா வந்து 291 kilometers வரும். நீங்கள் ஆக்ராவில் ஒரு நாள் தாஜ்மஹால் பார்க்க போகிறீங்கன்னா 2 days வந்து ரூம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டே வந்து ரூமுக்கு போயிட்டு லோக்கல் விசிட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. இன்கேஸ் ஏன்னா 270 kilometersனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 hours to 5 hours. அதனால் ஃபஸ்ட் டே வந்து போயிட்டு ரூமுக்கு செக்இன் பண்ணிவிட்டு லோக்கல் விசிட்டு அந்த மாதிரி ஏதாவது பாருங்கள். ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்ராவில். ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஓகேவாக இருக்கும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் மார்னிங்கே ஆக்ரா தாஜ்மஹால் பார்க்க போயிடுங்க. ஆக்ராவில் 10 o'clock மேலே போனீங்கன்னா சன்னு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களால் நிற்க முடியாது. பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 9 o'clock 10 o'clockலாம் வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் இன் பண்ணிவிடுங்க. டிக்கெட் ஆல்மோஸ்ட் 50 rupees தான். நீங்கள் உள்ளே போகும்போது நிறையா வாலண்டியராக வருவாங்க. நான் ஆக்ராவை சுற்றி காட்டுறேன் அப்படின்வாங்க. 2600 rupees என்னமோ வாங்குவாங்க ஜி. நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா கம்மி பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஆக்ராவை சுற்றிப்பாங்க. ஏன்னா ஹிடனான சில ஸ்பாட்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதுக்கு சின்ன ஸ்பாட் வந்து அவங்க காட்டுவாங்க. நீங்கள் அது ரொம்ப பெருசுலாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வேணுமான்னு கேட்டால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். நீங்கள் ஆக்ரா சுற்றி பார்க்கும் போதே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களாலே எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். மிச்சபடி நீங்களே டீட்டெயிலாக எல்லாத்தையும் மகாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரூம்க்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஆக்ராவிலேருந்து டெல்லிக்கு போயிடுங்க. அதே 200 to 230 kilometers, 230 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிலோமீட்டர்ஸ் வரும். ரூம் எடுத்துகிட்டு பைக்கை ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சேஞ்சு எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் ஷெட்டு ரொம்ப ரேர் தான். அதோட லேயில் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை மணாலியில் பார்க்குற மாதிரி இருக்கும். லேயில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் மணாலி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவங்க வந்து அதிகமான பைக் சரௌண்டிங் நடக்கிற இடம் மணாலியில். அதனால்
டெல்லியிலே ஒரு சர்வீஸ் பண்ணிடுங்க. டெல்லியில் சர்வீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர்ஸ்ட்ட சென்னை டு டெல்லி வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பைக்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல க்யூர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பைக்கை ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக வரும். அதுக்கப்புறம் டெல்லி டு மணாலி வந்து 500 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நீங்கள் பஞ்சாப்லாம் தாண்டினது, பஞ்சாப் வரைக்கும் நல்லா தான் போகும் ரோடு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸாக தான் கொஞ்சம் மாறும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் அலவன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 சம்திங் வந்துச்சு. ரூம் வந்து மணாலியில் நான் எடுக்கலை. ஆனால் மணாலியில் நீங்கள் ரூம் எடுத்திங்கன்னா 800 to 900 அந்த ரேட்டு தான் வரும். மணாலியில் சிக்னல் கிடைக்கும். ஆனால் மணாலிக்கு மேலே போனீங்கன்னா செல்ஃபோன் சிக்னல் ஃபுல்லாக கட் ஆகிடும். நீங்கள் வந்து லேயில் போயிட்டு ஏதாவது ப்ரீபெய்ட் சிம், அதாவது லேயில் போய்ட்டு ஒரு சிம் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மணாலிலே லேயோட சிம் பேசிவிட்டு வாங்கிடுங்க. அப்புறம் மணாலி டு லே போகிறது வந்து 425 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் மணாலிலேருந்து போகும்போது அட்டல் டனலுக்கு மேலே உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. அட்டல் டனல் வந்து நல்லா இருக்கும். ஆனால் உள்ளே போகும்போது பெட்ரோல் வந்து அட்டல் டனல் அலோடு கிடையாது. இன்கேஸ் வந்து ஒரு ஸ்பேருக்காக நீங்கள் பெட்ரோல் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அட்டல் டனலில் பெட்ரோல் அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போகும்போதே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான். ஏன்னா பைக்கு வந்து அட்டல் டனலில் இன்கேஸ் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு பெட்ரோல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த சைட்லேருந்து வரும்போது அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைட்லேருந்து போகும்போது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது லாஜிக் எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் பெட்ரோல் உள்ளே போகும்போது பைக்கில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே போயிடுங்க. லே ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லே ரீச் பண்ணுறதுக்கு 2 ரூட் இருக்குது மணாலிலேருந்து போகிறது. ஒன்று வந்து பதும் ரூட் வரும், இன்னொன்று வந்து பார்த்தா மணாலி ரூட்டு. 2 ரூட் கிடைக்கும் உங்களுக்கு. பதும் ரூட், நீங்கள் பதும் ரூட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷிங்குலா பாயிண்ட் வரும். 15,000 ஃபீட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா சான்ஸ்கர் வேலி வரும், ஒரு சிங்கிள் மவுண்டெயின். அது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது விசிபிலிட்டியாக நல்லாயிருக்கும். அந்த சான்ஸ்கர் வேலியிலேருந்து நீங்கள் போகும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபுட்டு, பெட்ரோல் வந்து ரொம்ப கஷ்டம். பதும் ரூட்டில் சொல்கிறேன். ஃபுட்டும் ரொம்ப ரேராக இருக்கும், பெட்ரோலும் ரேராக இருக்கும். அதனால் அந்த ரூட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சான்ஸ்கர் வேலி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஹில்ஸ் பாயிண்ட் வரும். அந்த இடத்துல கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஆனால் பெட்ரோலுக்கு அந்த இடத்துல கிடைக்காது. அதுக்கப்புறம் சங்கம் பாயிண்ட்லேருந்து லே. பதும் ரூட் வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கும், குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் மணாலி ரூட், இப்போ நீங்கள் செகண்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மணாலி ரூட்டு போனீங்கன்னா அங்கே வந்து பேங் அந்த மாதிரி பாயிண்ட்டு தான் வரும். ஆனால் பேங் அந்த அளவு இருக்காது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரோடு ஓகேவாக இருக்கும், கொஞ்சம் ஆஃப் ரோடு வரும். உங்களுக்கு பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா மவுண்டைன் மேலேயே போகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்ஸ் அழகாக இருக்கும். இது வந்து செகண்டு. இந்த 2 ரூட்டு தான் லேக்கு போகிறது பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து கார்கில். அது வந்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக வரும், அதை விட்டுடுங்க. நீங்கள் ரிட்டர்ன் வரும்போதுனா கார்கில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லே விசிட் பண்ண உடனே 2 days இல்லை 1 day வந்து ரெஸ்ட் எடுத்துருங்க. லேயில் நீங்கள் 1 day மட்டும் நீங்கள் விசிட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு பைக் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க பைக். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும், நிறைய வாட்டர் கிராசிங் வரும். அதனால் மொத்தமாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பைக்கை ரெடியாக வச்சுருங்க. லேக்கு அப்புறம் வந்து நீங்கள் லேலேருந்து டிஸ்கித் கிளம்பிடுங்க. டிஸ்கித் போகிற ரூட் வந்து போகிற வரல கர்துங்களா பாஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். டிஸ்கித் போயிட்டு டிஸ்கித் போகிற ரூட்டில் விஜய் தேவர்கொண்டா அந்த ஸ்டாச்சு, அந்த ஒரு ஸ்டோன்லாம் இருக்கும், மைல் ஸ்டோன்லாம் நீங்கள் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கித்தில் ஒரு டெம்பிள் இருக்கும், ஒரு மொனஸ்ட்ரி மேலே இருக்கும், பெரிய ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு. அது நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவேன். டிஸ்கித்தை ஒரு வாட்டி ரவுண்ட் பண்ணுங்கள். டிஸ்கித்தில் ஸ்டே பண்ணால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக வந்து துர்த்தூர் கிளம்பிடுங்க. ஏன்னா நீங்கள் துர்த்தூர் போகும்போது நைட் ஆகிடும், ஆல்மோஸ்ட் 8 to 7 o'clock மேலே ஆகிடும். அதனால் நீங்கள் துர்த்தூருக்கு போகிறதுக்கு பதில் நீங்கள் டிஸ்கித்தில் ஸ்டே பண்ணிவிடுங்க. டிஸ்கித்லேருந்து துர்த்தூருக்கு போகிற ரூட்டில் ஹுந்தர் வரும். ஹுந்தர் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வந்து ஒரு டெசர்ட் மாதிரியே இருக்கும். அந்த டெசர்ட்டில் வந்து கேமல்லாம் இருக்கும், டபுள் ஹெட் கேமல் இருக்கும். அது வந்து ரொம்ப ரேர் அந்த கேமல். நம்மளுதுலேயும் ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் அந்த கேமல் இருக்குது. நீங்கள் அந்த கேமில் வேணால் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அந்த கேமில் வேணால் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கேமல் ரைடு 500 rupees தான் பர் ஹெட்டுக்கு. எனக்கு ஒரு 10 to 15 minutes தான் அந்த ரைடு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 500 rupees பர் ஹெட்டுக்கு. ஹுந்தர் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக துர்த்தூருக்கு போயிடுங்க. துர்த்தூருக்குள்ள ரூம் எடுங்க. ஆனால் ஃபுட் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ரூம் எடுக்கும் போதே அந்த ஹோட்டலில் எனக்கு ரூம் நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே ரூம் எடுங்க. அவங்க டின்னர் ரெடி பண்ணால் 100 to 150 rupees முடிஞ்சிடும் பர் ஹெட்டுக்கு. ஆனால் நீங்கள் வேறு எங்கேயா வெளியே போனீங்கன்னா எல்லாமே 340-350 rupees மேலே தான் இருக்கும் ஒரு ஃபுட்டோட ரேட்டு. அதனால் நீங்கள் அந்த ரேட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கு துருத்துருக்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துருத்துருக்குலேருந்து தாங்கு போங்க. தாங்கு வந்து இந்தியாவோட பார்டர் வில்லேஜ், லாஸ்ட்டு பார்டர் வில்லேஜ்னு சொல்லி வரும். நீங்கள் அந்த தாங்கு போகும்போது அதுதான் லாஸ்ட்டு, அதுக்கு மேலே ரோடு இருக்காது. போனதுக்கப்புறம் தாங்குலேருந்து உங்களால் பாகிஸ்தானோட பார்டர் வில்லேஜை பார்க்க முடியும். அந்த வில்லேஜ் நேம் ஞாபகம் இல்லை, நான் வேணால் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் அந்த வில்லேஜ் நேமு. ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரை நீங்கள் மார்னிங்கே தாங்க பார்த்துட்டு தாங்குலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பேங்காங் லேக்கு உங்களால் போக முடிஞ்சால் போயிடுங்க. அப்படி பேங்காங், ஏன்னா பேங்காங் லேக்கு நைட் ஆகிடும் நீங்கள் ரீச் பண்ண. ஆனால் ரூம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பேசி மட்டும் ரூம்ஸ் பாருங்கள்.
நீங்கள் பேங்காங் லேக் ரீச் ஆனதுக்கப்புறம் பேங்காங் லேக்கும் அதே தான் 1002. ஏன்னா நீங்கள் ஹீட்டர் ரூமில் எது ரூம் கிடைக்கும் பர் ரூமுக்கு 2 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அந்த ரூமில். நீங்கள் நார்மல் ரூம் வேணும் அப்படின்னா 1000 rupeesலேருந்து 1500 ரூம்லாம் இருக்கும். இது ஃபுட்டு வந்து கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். 150 rupees to 200 rupees தான் ஓகேவாக தான் இருக்கும் ஃபுட்டெல்லாம். நீங்கள் வந்து பேங்காங் லேக்கில் நைட்டு ஸ்டே பண்ணிங்கன்னா வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பொல்யூஷன் இல்லாத ஏரியா, அதனால் வந்து உங்களுக்கு மில்கி வே பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் பேங்காங் லேக்கில். மார்னிங் வந்து லேக்கை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. லேக்கு முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் கிளம்புறீங்கன்னா மார்னிங் கிளம்பும் போது டேங்க் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6 liters பெட்ரோல் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பேங்காங் லேக் தாண்டினதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் அதிகமாக இருக்காது, ரொம்ப ரேர் தான். நியூமாவில் தான் லாஸ்ட்டு பெட்ரோல் பங்க் இருக்கும். நீங்கள் வந்து பேங்காங் லேக்லேருந்து போகும்போது இப்போ நீங்கள் பெட்ரோல் உங்களுக்கு எமர்ஜென்சினா அங்கே பிளாக்ல விற்பாங்க. 150 to 160 rupees per liter பெட்ரோல் விற்பாங்க. பெட்ரோல் இல்லைன்னா இன்கேஸ் பெட்ரோல் இல்லைன்னா அங்கே அந்த ரேட்டில் விற்பாங்க. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹன்லேயில் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹன்லேயில் வந்து ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணுங்கள். அது ஃப்ரீ தான், ஆனால் பைக் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மவுண்டன் மேலே ஏறுற வரைக்கும் பைக்கு, அதுக்கப்புறம் செக் போஸ்ட் மாதிரி வச்சு பிளாக் பண்ணிவிட்டு உங்களை நடக்க சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு பைக்கில் மாட்டி வைக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ஐட்டம்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து, அதனால் அதுக்காக நீ போயிடுங்க. மேலே பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு டெலஸ்கோப்பை பார்த்துட்டு ரிட்டன் கீழே இறங்கி வரலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹன்லேயே ஒரு ரூம் எடுத்துருங்க. ரூம் எடுத்துகிட்டு ஹன்லேயில் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஸ்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஹன்லேயில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ரேட் பார்த்தேன், எனக்கு வந்து அந்தளவு இல்லை, ஆனால் ஓகே, ஆனால் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் ஹன்லே முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் காலையிலேயே ஹன்லேலேருந்து உமிங்லா பாஸ் கிளம்பிடுங்க. உமிங்லா பாஸ் 80 kilometers என்னமோ தான். ஆனால் அது உங்களுக்கு ரீச் பண்ணவே 2 hours to 3 hours ஆகிடும். அதனால் நீங்கள் அதுக்கு ஏன்னா 2 mountain ஏறி இறங்கினா தான் நீங்கள் உமிங்லா பாஸ் போக முடியும். ஃபஸ்ட் மவுண்டன் ஏறி இறங்கிட்டதுக்கப்புறம் செகண்ட் மவுண்டன் ஏறி போகும்போது தான் உங்களால் உமிங்லா பாஸில் ரீச் பண்ண முடியும். அது ஆல்மோஸ்ட் 19,000 feet வரும். போகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேராக போங்க. டைமேக்ஸ் டேப்லெட் மார்னிங்கே நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கிளம்பி போங்க உமிங்லா பாஸ். ஏன்னா 19,000 feet வரும். ரொம்ப லோ ஆக்சிஜன் கிடைக்கும், ரொம்ப லோ ஆக்சிஜன் அந்த இடத்துல. அதனால் ரொம்ப ஆக்டிவிட்டிலாம் பண்ணாமல் போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக ரவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பைக்லேயே ரிட்டன் கீழே வந்துருங்க சேஃப்டியாக. உமிங்லா பாஸ் முடித்த உடனே உங்களுக்கு உடம்பு ஓகேனா லேக்கு கிளம்பிடுங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி ஹன்லேயே ஸ்டே பண்ணிவிடுங்க. இன்னொரு நாள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு பொறுமையாக கூட நீங்கள் லேக் கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது சேஃபாக மட்டும் போங்க. ஏன்னா வந்து நீங்கள் லேக் ரீச் பண்ணுறதுக்குள்ளே நைட் ஆகிடும் எப்படி பார்த்தாலும். நீங்கள் ஏன்னா உமிங்லா பாஸ் பார்த்துட்டு கீழே இறங்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு 12 இல்லை 1 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லேக்கு கிளம்பும் போது ஏன்னா 7:30 மேலே தான் அங்கே சன்செட் ஆகும். நீங்கள் வந்து அங்கே போய் சேர்றதுக்குள்ளே 9 o'clock மேலே ஆகிடும் லேக்கு போகிறது. அதனால் அதுக்கு அடுத்த நாள் கூட கிளம்புங்க, கரெக்டாக இருக்கும். ஹன்லேலேருந்து லேக்கு போகிற ரூட்டு வந்து நியூமா ரூட்டில் போயிடுங்க. நியூமா ரூட்டு ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நியூமா ரூட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு கூட நீங்கள் லேக்கு போயிடுங்க. இதில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். நீங்கள் உள்ளே வேணால் போய் பாருங்கள். நான் உள்ளே போகலை, ஆனால் வெளியேருந்தே பார்க்கும்போது ஓகேவாக இருந்தது. அதை சுற்றி வந்து நான் போகும்போது சுற்றி ஸ்னோவாக இருந்தது. சென்டரில் மட்டும் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் மாதிரி போட்டு நல்லா பாயில்டாக இருந்தது அந்த இடம். அது நல்லா இருந்துச்சு. அந்த வியூ பார்க்குறதுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி ரீச் பண்ணதுக்கப்புறம் லேயில் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உமிங்லா பாஸ் போயிட்டு வந்திருப்பீங்க, ரொம்ப ஹையர் ஆல்டிடியூடு. அதனால் லேயில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் லேயில் ரெஸ்ட் எடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கீழே இறங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டயர்டான ஃபீல் தெரியும். அதனால் லேயில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து லேலேருந்து எந்த ரூட்டில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. லேலேருந்து பதும் ரூட்டா, இல்லை லேலேருந்து மணாலியா, இல்லை லே டு கார்கில் டு காஷ்மீர் அந்த ரூட்டு போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் லேலேருந்து கார்கில் ரூட்டு போகிறீங்கன்னா 1000 kilometers எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் உங்களுக்கு ரூட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லேலேருந்து கார்கில் போகும்போது லேலேருந்து கார்கில் மியூசியமு அப்புறம் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும். நீங்கள் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கார்கில்லேருந்து ஸ்ரீநகர் போகும்போது அங்கே வந்து ரோட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 4 o'clock மேலே ரோடு வந்து ஸ்ரீநகர் ரூட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஸ்ரீநகருக்கு முன்னே க்ளோஸ் பண்ணுற அதாவது 60-80 kilometers முன்னாடி ஒரு இடத்துல பிளாக் பண்ணுவாங்க. அவங்கள பிளாக் பண்ணி அதாவது 4 o'clock முன்னாடி போயிட்டிங்கன்னா உங்களை அலோவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அங்கேயே ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அன்றைக்கி ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்ரீநகர் ரூட்டில் எந்த இடத்துல ஸ்டே பண்ணாலுமே எல்லா இடமே மவுண்டனாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ரீநகரில் இப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணது வந்து அடுத்த நாள் ஸ்ரீநகர் கிளம்பி போயிடுங்க. ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் தால் லேக்கு அப்புறம் 2-3 டெம்பிள்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தால் லேக் போய் பாருங்கள், சீசன் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் தால் லேக்லாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீநகர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஞ்சாப் கீழே இறங்கிடுங்க. பஞ்சாப்க்கு அப்புறம் சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி பஞ்சாப்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இந்த ப்ராசஸ் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். இது வந்து பிளான் 1. பிளான் 2
சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் பைக்கு நீங்கள் வந்து ட்ரெயினில் போயிடுங்க. பைக்கை ட்ரெயினில் போட போகிறீங்கன்னா 5000 to 8000 rupees சார்ஜஸ் வரும் பர் பைக்குக்கு. பர் பர்சனுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ்னால் 800 rupees தான் வரும். 3 டயரில் தான் போனீங்கன்னா 2000 to 2500 அந்த ரேட்டுக்குள்ளே தான் டிக்கெட்ஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் நீங்கள் போயிடுங்க, பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதுவே 2400 kilometers வந்துடும். நீங்கள் அதை கவர் பண்ணதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து மணாலி போகிறது உங்களுக்கு ஈஸி தான், அதே ப்ராசஸ் தான். இப்போ தேர்ட் பிளான் எப்படின்னா, டெல்லியிலேருந்து லேக் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 to 14,000 ரேட் அந்த ரேட்டில் தான் வரும். ஒரு 3 month முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அந்த ரேட் வரும். சடனாக அடுத்த மந்த் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 30,000 இல்லை 25,000 தான் மினிமம் பர் ஃபேர் வரும். அதனால் ஒரு 3 to 4 month முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும். 10 to 20,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டிக்கெட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்புக்கு அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து எப்படி போக போகிறீங்கன்னு பொறுத்து தான். நீங்கள் வந்து பைக்கை ரெண்ட் எடுக்க போகிறீங்களா இல்லை ஏதாவது ஏஜென்சி மூலிமா உள்ளே போக போகிறீங்களான்ட்டு தான் அது அதுக்கப்புறம் உங்களோட விஷயம். இப்போ ஏஜென்சி மூலிமா போனீங்கன்னா 30,000 to 35,000 இல்லைனா அது கம்மியாக கூட கட்டலாம். நீங்கள் குறிப்பிட்ட டேட்டு பொறுத்து 6 to 7 days இல்லைனா 4 to 5 days இந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும். இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா பைக்கை ரெண்ட் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய வீடியோவில் கூட கொடுத்துருப்பேன், பைக்கை நான் எங்கே ரெண்ட் எடுத்தேன், என்ன ரேட்டுக்கு ரெண்ட் எடுத்தேன்னு கூட கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பைக்கை வந்து கேட்டிங்கன்னா ஹிமாலயன் 450,000 rupeesல நான் பேசி வாங்கினேன். நீங்கள் பேசிங்கன்னா அந்த ரேட்டு கிடைக்கும். வேறு ஹிமாலயன் 450 எனக்கு 2000 மேலே தான் எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க. நீங்கள் வந்து நாள் பைக் எனக்கு வந்து 6 to 7 days எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி பேசினீங்கன்னா 1000 rupeesல அவங்க கண்டிப்பாக கொடுப்பான். நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான். இது முடிச்சதுக்கப்புறம் பைக்கு வந்து இப்போ நீங்கள் நாளைக்கு ரைடு போக போகிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு, அதாவது அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பைக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. பைக்கை வந்து பைக் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கோங்க பைக்கு. ஏன்னா நீங்கள் ஆஃப் ரோடில் ரைட் பண்ணுவீங்க, கல் அடிக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் பண்ணாததை வந்து கூட அவன் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அதனால் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது சேஃப் உங்களுக்கு. பைக்குக்கு பெட்ரோல் நீங்கள் தான் போடுற மாதிரி இருக்கும். அவன் வந்து பைக் மட்டும் தான் கொடுப்பான், பைக் பெட்ரோல் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் பர் டேக்கு. அதாவது நீங்கள் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரைடிங் கீரு, ரைடிங் ஜாக்கெட்டு அவனை கேட்டாலே கொடுப்பான் சில டைம். இதுக்கப்புறம் என்னோடய பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னா, நான் சென்னையிலேருந்து லடாக் போனதுக்கு டோட்டலாக எனக்கு வந்து 30 days ஆச்சு. 31 days ஆச்சு. நான் வந்து 1-2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். லேயில் வந்து ஒரு 3 to 4 days இருந்தேன். அது எப்படின்னா, போகும்போது 2 days இருந்தேன், ரிட்டர்ன் வரும்போது 2 days லேயில் இருந்தேன். அப்புறம் ஜான்சியில் ஒரு நாள் இருந்தேன். ஜான்சியில் ஒரு நாள் லோக்கல் விசிட் பண்ணேன் நான், எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஜான்சியில். அதனால் அங்கே ஒரு நாள், நாக்பூரில் ஒரு நாள். அதனால் எனக்கு 30 days ஆகிடுச்சு டோட்டலாக. 30 daysக்கு என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 78 to 82 இந்த ரேட்டில்குள்ளே வந்துச்சு. அதாவது என் ஒருத்தனுக்காக, ஒரு பர் பர்சனுக்காக. நான் சோலோவாக போனதுனால எனக்கு அந்த ரேட்டுக்குள்ளே வந்துச்சு. நீங்கள் 2 பேராக போனீங்கன்னா உங்களுக்கு பாதி 40-42 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் பர் ஹெட்டுக்கு. அதுவே குரூப் ரைடாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். ஏன்னா ரூம் இருக்குது, ரூம் எக்ஸ்பென்சிவ் குறைஞ்சிரும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரேட்டுக்கு 38 இல்லை 35 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இப்போ குரூப் ரைடெலாம் போகிறீங்கன்னா ஒரு 3 பேர் 3 பைக்கு இல்லை 4 பைக்கு அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் போகிறீங்கன்னா அவ்வளோதான் வரும். இல்லை பர் ஹெட், அதாவது நீங்கள் சோலோவாக போனீங்கன்னா 78 to, என்னோட இது வந்து 78 to 82. நான் வந்து நைட் ஃபுட்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணல, அதனால் உங்களுக்கு வந்து அந்த 78 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துருக்கும். நான் நைட் ஃபுட்லாம் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 82-500 சம்திங் தான் வந்தது. அதனால் பிரச்சனை இல்லை. சில இடத்துல வந்து நைட் ஃபுட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நைட்டு டின்னர் இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. இது என்னோட லடாக் பட்ஜெட் ஜி. இதுக்கப்புறம் வந்து நான் பைக்குக்கு என்னென்னலாம் வந்து மாற்றுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பைக்குக்கு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண வந்து ஆக்சசரிஸு, அதுக்கப்புறம் நான் என்னென்ன கேஜெட்ஸ்லாம் வச்சுருந்தேன், எந்தெந்த கேஜெட்ஸ் எங்கெங்கெல்லாம் எனக்கு யூஸ் ஆச்சு, என்ன மாதிரி ஆக்சசரிஸு, என்ன ரைடிங் கியரு, என்ன ரைடிங் செட்டப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பட்ஜெட் வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட்